ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 விதமான ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒரே மாவில் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பஜ்ஜி போண்டா மிக்ஸை நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா விதவிதமான ரெசிபீஸ் நம்ம பண்ணலாம். ஈவினிங் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வெஜ் போண்டாவுக்கான ரெசிபியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கு ஒன்று நல்லா மசிச்சு எடுத்து வச்சுங்க. வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு மசிச்சு நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பச்சை பட்டாணியும் வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சுங்க. கேரட் ஒன்று பொடிசாக நறுக்குனது, வெங்காயம் ஒன்று, கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம். இப்போ இதை நம்ம வதக்க போகிறோம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்குங்க. ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, நறுக்கி வச்ச கேரட், முட்டைக்கோஸ் இதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதில் கொஞ்சமாக காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், சிக்கன் 65 மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார தேவைக்கு நீங்கள் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச பச்சை பட்டாணியும் வேக வச்ச உருளைக்கிழங்கும் நல்லா மசிச்சு இதில் சேர்த்துக்குங்க. அதோட கொத்தமல்லி இலைகளையும் தூவி வச்சுங்க. இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இதுக்குள்ளே மாவை நம்ம ரெடி பண்ணிடலாம். வீட்டில் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க பஜ்ஜி போண்டா மிக்ஸோட, என்றைக்குமே பஜ்ஜி போண்டா மிக்ஸ் நம்ம பண்ணும்போது அதோட பதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம அந்த ஆற வச்ச உருளைக்கிழங்கு கலவையை இந்த மாதிரி சின்ன சின்ன ரவுண்ட்ஸாக பிடிச்சி வச்சுருக்கேன். அது கூட இதே மாவில் உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். கற்பூரவள்ளியும் நம்ம வடை போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகளை நல்லா இந்த மாவில் டிப் பண்ணிவிட்டு அதில் நல்லா டிப் பண்ணிக்கணும். டிப் பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு சின்ன டிப்ஸும் இதோட நான் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம எண்ணெய் சட்டி வைக்கும்போது சின்ன குடும்பமாக இருந்தால் சின்ன சட்டியிலே நீங்கள் பண்ணுங்கள். இது ரொம்ப ஒரு பெரிய சட்டியில் வச்சு நம்ம நிறைய எண்ணெய் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சட்டியில், குழிவான சட்டியில் நம்ம பண்ணும்போது எண்ணெய் அளவாக தான் கொள்ளும். இப்போ 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் அதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். இதே தான் உருளைக்கிழங்கு பஜ்ஜிக்கும் வாழைக்காய் பஜ்ஜி எது செய்கிறதா இருந்தாலும் இதே மெத்தடில் இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் டைமில் விதவிதமாக நம்ம சீக்கிரமாகவே ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம மாவை ரெடி பண்ணி வச்சுருக்கும் போது ஈவினிங் டைமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு அந்த ரெசிபி மாவு எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்ற வீடியோஸும் இதில் இருக்குது. இதே மாதிரி நம்ம பஜ்ஜியோ போண்டா இந்த மாதிரி செய்யும் போதெல்லாம் சம்டைம்ஸ் கையில் எண்ணெய் பட்டுடும். அந்த மாதிரி எண்ணெய் எதுவும் தெரிச்சிச்சின்னா உடனேயும் அந்த மாவு கொஞ்சமாக எடுத்து அதில் டிப் பண்ணலாம். இல்லைன்னா ஐஸ் வாட்டரை கையில் நினச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை மாவு இருக்குது பாருங்கள், அந்த சூடுபட்ட எண்ணெய் தெரிச்சதை அந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சமாக வச்சிங்கன்னா அந்த தழும்பு எதுவுமே வராது. இந்த டிப்ஸை நீ எதுக்குங்க இப்போ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது நான் இப்போ பஜ்ஜி போடும்போது என் கையிலையும் கொஞ்சமாக எண்ணெய் தெரிச்சிருச்சு. அது பண்ணும்போது ரொம்ப கை எரியும். அதனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த தழும்பு கூட உங்களுக்கு இருக்காது. இப்போ வாங்க பஜ்ஜி அந்த போண்டா மிக்ஸை வீட்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாமா. கடலை மாவு 1 கப் அளவுக்கு எடுத்துங்க. அதை நல்லா சலிச்சிடுங்க. 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, நல்ல கடையில் வாங்கினது தான் அல்லது வீட்டில் திரிச்சது இருந்தாலும் நல்ல பட்டு மாதிரி அரைச்சி வச்சுருப்போம் பாருங்கள், நைஸான அரிசி மாவு அதை தான் சேர்த்துக்கணும். மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன். கார தேவைக்கு தனி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா பவுடர், பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா இதை எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இதில் தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு காற்று போகாத டப்பாவில் நம்ம போட்டு வச்சிட்டோம்னா இந்த நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா எப்போ வேணாலும் நம்ம அவசரத்துக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஒரு 2-3 வாட்டி நம்ம தாராளமாக இந்த மாவு அளவில் செய்யலாம். அது பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1 கிலோ அளவுக்கு மாவு எடுத்து இதிலேயே நான் சொன்ன அளவில் டபுளாக எடுத்துங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. ஏற்கனவே இந்த மாவில் 3 வெஜ் ரெசிபிஸ் பார்த்துட்டோம். இப்போ நான்வெஜ் பிரியர்களுக்காக மட்டன் போண்டா எப்படி செய்யலாம் அப்படின்றது. போன்லெஸ் மட்டன் 250 கிராம் எடுத்திருக்கேன். அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். கறி மசாலா பவுடர் இல்லைன்னா சிக்கன் 65 மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா, கார தேவைக்கு மஞ்சத்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா பவுடர்,
உப்பு தேவையான அளவு. இதில் மிளகுத்தூள் கூட நீங்கள் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், போண்டாவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம குக்கரில் ஒரு 2-3 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பண்ணுறதுனால நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். சிக்கன்லாம் நீங்கள் மாவை மட்டும் பெரட்டி வச்சுட்டு அதிலேயே டிப் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ பஜ்ஜி போண்டா மிக்ஸ் நமக்கு ரெடியாக இருக்குது பவுடர். அதில் போண்டா மிக்ஸ் ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வேக வச்சா இந்த மட்டன் தண்ணியையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதை வேஸ்ட் பண்ணாமல். அப்படி ரொம்ப நிறைய தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வற்ற வச்சுட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் எக்ஸ்ட்ராவாக நான் தண்ணியை ஆட் பண்ணுறேன். எப்போதுமே பஜ்ஜி போண்டா மிக்ஸ் செய்யும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு நீங்கள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டா இன்னுமே உங்களுக்கு சாஃப்டாக நல்ல மொறுமொறுப்பாக பெருசாகவும் கிடைக்கும். போண்டா மிக்ஸ் எப்போதுமே உங்களுக்கு இட்லி மாவு பதத்தில் இருக்குது. இப்போ நமக்கு அது ரெடி ஆகிடுச்சு. கறி துண்டுகளை அதில் டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ 2 பக்கமும் டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம்னா போதும், சுவையான போண்டா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கோ அல்லது நோன்பு டைமில் கஞ்சோட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதியில் நிறையவே இஃப்தார் ரெசிபீஸ் இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் இருக்குது. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க ஷேர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.